யோ நந்தீசா நாரதரே, என் முகத்தை பார்க்கும்போது நான் சாதாரண ஆள் நினைக்க கூடாது. முன்னால நான் வல்லரங்கக்கூடிய வெறும் நேமில் இருந்தேன். இப்ப அடமொழியோட நான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. சொல்லுப்பா. என் பேர் வந்து இப்போ எரிக்கும் பரத்தை பெற்ற வல்லரக்கன். வெறும் வல்லரக்கன். தீப்பொறி திருமகம் நாயசேகர். அதே அப்பா பாருங்க நாரதரா வழிய விடுதியா உங்களை எடுத்து சாமானிட்டு போறியா? என் வல்லரக்கா ஆண்டவன் சிவபெருமான் உனக்கு எரிக்க வரத்தை இருந்தாரு சொல்லிய அந்த எரிக்க வரத்தை பரிசோதனை பண்ணி பாத்தியா? நாரதரே நல்ல யோசனை சொல்லியற. சரி ஒவ்வொரு பார்த்து நான் பரிசோதனை பண்ணி பார்க்கட்டா? யாரக்கா என்னைய சுட்டு கொண்டு பொசிக்கிறாதப்பா. யாரு உனக்கு வரம் தந்தார்களோ அவரே போய் பரிசோதனை பார்க்க வேண்டும். உடனே சண்டால வல்லரக்க மனதில் நினைத்தான். ஆண்டவனை எரித்தமான ஆதிசக்தி நமக்கு சொந்தம், ஈஸ்வரனை எரித்தமான ஈஸ்வரியான நமக்கு சொந்தம், பகவானை எரித்தமான பார்வதியன் நமக்கு சொந்தம். அப்ப சண்டால வல்லரக்கை ஆண்டவனை எரித்து வருகின்ற பொழுது அந்த கைலாசம் மலையை விட்டு யார் யாரெல்லாம் எப்படி ஓடினார் தெரியுமா? எப்படி வாகனத்திலும் மன்மதே ஓடினார். வாகனத்தில காகிதே ஓடினார். முதலே வாகனத்தில வசதே ஓடினார். அங்கே படைவதோடு வியானம் என்று பிரம்மதே ஓடினார். அங்கே நாட்டு செய்தி போட்டு விட்டு நாரதே ஓடினார். அங்கே ஒன்னமையில் வாகனத்தில சுப்பிரமணியன் ஓடினார். அங்கே ஆட்டுகிட்ட வாகனத்தில அங்கே ஓடினார். அங்கே பெருசாலி வாகனத்தில பிள்ளையாக ஓடினார். ஆண்ட வேலை பகவானே இது என்ன அனுபவம்? எப்ப அதை சொல்ல நேரம் என்ன அம்மாவார வந்தருக்கு ஈஸ்வரனை இறையோனை இது என்ன அனுபவம்? எப்ப இதை சொல்ல நேரம் இல்லை அம்மாவார வந்தருக்கு அவரவர் வாகனத்திலே அவரவர்கள் ஓடினார்கள். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். வாகனத்திலே மன்மதன் ஓட, மன்னமையில் வாகனத்திலே சுப்பிரமணியன் ஓட, பெரிசாலி வாகனத்திலே பிள்ளையார் ஓடினார். அப்படி அவரவர் வாகனத்திலே அவரவர்கள் ஓடுகின்ற பொழுது கொஞ்சம் போல வெளியே எடுத்துட்டு போயிட்டே அவங்க தூக்கம் வந்துட்டார். ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கும். எங்க வீட்டு 3 சென்ட் கிடைக்கு 3 ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கும். அப்படி செட்டால வல்ல வைக்கிற ரகசியத்தை தன்மை என்று ஆகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா அவர் எப்படி ஓடினார் தெரியுமா? சுவாமி 8 நாள் நெட்டோட்ட ஓடினார். சுவாமி 8 நாள் நெட்டோட்ட ஓடினார். ஓடிக்கொண்டு இருந்தமான அவர் பக்கம் வந்த தேவர்களை தோட்டமாகி தலையில் உள்ள துர்க்கையாரை தலையில் இறக்கி வைத்தார். அங்கினியால் இருந்தவரை தண்ணீரால் குளிர் செய்தார்.
ஐயா முடி கொடுக்க ஐயா முடி கொடுக்க அங்கே சகர பகவான் தான் கொய்ய சண்டாள வல்லரக்கராட்சனுக்கு தான் பயந்து தேவாதி தேவர்களை எல்லாம் அந்த மனதை ஊட்டமாக்கி அரளிக்குள்ளே இருந்த மணல் அரக்கணன் தெரிப்பான் என்று சொல்லி சிவரளி புஷ்பத்திலே ஈஸ்வராகப்பட்ட சிவபெருமான் அந்த அரளிப்பூவுக்குள்ளே சிவலிங்கமாக போய் ஒளிந்திருக்கிறார். அப்படி ஆண்டவன் அங்கு ஒளிந்திருக்கிற கைலாசம் மலையதில அதுவரா சக்திய நம்ம ஆண்டவன் சிவபெருமானை 8 நாளாக காணாமல் வீட்டுக்காரர் காணாமல் அம்மை உம்மை பார்வதியானவா அந்த ஆண்டவன் இல்லா கைலாசம் என்னம்மா அருள்மையும் பொருள்மையில இருள்மயமாக இருந்த உடனே அதுவரா சக்திய நம்ம மனதுக்கு நினைக்கா ஏன் அன்னை கோபால கண்ணை வந்தால்தான் பகவான கைலாசம் அழைத்து வர முடியும். என்னதான் வீட்டுக்காரர் பிடிச்சி அடிச்சாலும் பேசினாலும் ஏசினாலும் வீட்டுக்காரர் இல்லைன்னா கொஞ்சம் கேடத்தானே செய்யும். என்ன ஆம்பளை இல்லாத வீடு அரை வீடு பொம்பளை இல்லாத வீடு சூப்பர் வீடு ஆம்பளை இல்லாத வீடு அரை வீடு சரி பொம்பளை இல்லாத வீடை பார்த்து இருந்து பாருங்க சூப்பரா இருக்குமே. பொம்பளை இல்லாத வீட்டுல எப்படி இருக்கும் துணி அங்க கிடக்கும் பாக்குறாங்க எங்க கிடக்கும் அப்படி நம்ம நினைக்கும். சரி அதான் இல்ல ஆம்பளை இல்லாத வீடு அரை வீடு பொம்பளை இல்லாத வீடு சுடுகாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா வீட்டுல வந்து பெண்கள் இல்லைன்னு வைக்க சரி நல்லா இருக்காது வெளிச்சம் இல்லாம இருக்கும் ஒளி இருக்காது சரி அதே மாதிரி ஆண்கள் வந்து வீட்டுல இல்லனாலும் நல்லா இருக்காது. உண்மைதானே அது பாருங்க நானும் போய் வீட்டுல விட்டு தந்துட்டு வைங்க ஆம்பளைங்க ஏசுவாங்க பேசுவாங்க சரி நான் கொரட்டை விடுறதை என் வீட்டுக்காரி அந்த சத்தத்தை கேட்டு தூக்கி பழக்கப்பட்டவன் முதல்ல வந்து அந்த கொரட்டையில டைவர்ஸ் கட்டவங்க இப்ப கொரட்டையில தூக்க வர மாட்டேங்க இப்பவும் நான் விட்டு தந்துட்டேன் தெரியுமா அந்த கொரட்டை சத்தத்தை ரெக்கார்டிங் பண்ணி செல்லுல போட்டு அதை வச்சுக்கிட்டு தான் தூங்குவோம். பரவாயில்லையா அப்படி ஒரு ராகத்தை கேட்டு உறங்குறாங்க ஒரு சத்தத்தை கேட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் அது இருந்தா தான் தூக்கமே வரும். உண்மைதானே நீங்க கொரட்டை உண்மையே நினைக்கிறீங்க ஐயா கொரட்டை வந்து குடிக்கி சிரிக்காரு. கொரட்டை யாருக்கு வருது தெரியுமா கடினமான வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து கொரட்டை வரும். உண்மையா உழைக்கிறவங்களுக்கு வரும். என் உழைப்பு பார்த்தீங்களா கடுகு அப்ப உங்க உழைப்பு வந்து கடுகு உழைப்பா தான் இருக்கு நினைக்கிறேன். உழைப்பு தானே நான் உழைப்பேன் நல்லா உழைக்கணும் 2 ஆளுக்கு உழைப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப மைசெட் ஆபரேட்டர்லாம் படுத்தாருன்னு சொன்னா ஐயா இப்ப இப்படி வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியணும்னா அவர் எவ்வளவு நாள் வேலை பார்த்திருப்பாரு 10 நாள் முடிச்சிருந்து 11ஆவது நாள் அப்படி தூங்குவாரு. 10 நாள் வந்து கெட்டதுக்கு வந்து 10 நாள் ஆகும். சரி அது அவருக்கு வந்து 10 நாள் ஆகும். நீங்க வரீங்க 10 நிமிஷத்துல கெட்டீங்க அப்படியே போயிட்டே இருப்பீங்க அவர் அப்படியே போக முடியும். அதையும் குறை வேலை சொல்லுவோம் நம்ம அதானே சவுண்ட கூட்டி வைங்க கொஞ்சம் காசு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா கேட்கி இந்த லைட் எரியுது சொல்லுவாங்க. அதே போலவே கைலாச மலையிலே ஆதிபரா சக்தியானவா அண்ணன் கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நியாயபாடி மாயக்கண்ணனை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா கண்ணன் அண்ணே ஐயா தானா ஐயா தானா
துளசி மணி மகளகா மகளகா தூய வேறே ஐயோ அவருடைய ஆதிகளிலேயே கைலாசத்திலே சக்தியானவா ஆயர்வாடி மாயக்கண்ணன் அழைத்தார். அதுவரா சத்திரத்திலே அம்மா பார்வதி அண்ணனை அழைச்ச பிரம்மண்ணம்மா என்னம்மா அழுத அண்ணன் வந்து அண்ணன் வளர்ந்துட்டீங்க ஒரு கண்ணுல வந்து கண்ணீர் வரணும். நீ அழக்கூடாது. சொல்லுமா அழாம சொல்லு. நான் எதுக்கு கூப்பிட்டது? நீ எதுக்கு கூப்பிட்ட? என்ன மாப்பிள்ளை சிவபெருமானால என் குடும்பம் 3 முக்கில பிஞ்சுக்கிட்டு போயிட்டு அம்மா பிஞ்சிட்டு போயிட்டு அப்படியெல்லாம் பேசுற. என்னம்மா என்னன்னு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சேன். ஏம்மா அம்மா அத்தானுக்கு என்ன குறை? பைத்தியார மனுஷங்களா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொண்டாட்டி நடுத்தருவில் விட்டுட்டு போறவே ஆம்பளையா? அப்படி இல்ல, உயிரை பாதுகாக்கணும்னா கொஞ்சம் தப்பி ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்க பத்தி தப்பு இல்ல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு ஓடுதலுக்குள்ள கட்டித்தாரு. தூக்கிட்டு பொண்டாட்டி ஏ அண்ணா கோபாலா என்னன்னு வல்லரக்கர் அர்ச்சனுக்கு எரிக்க வர கொடுத்து பகவான் 8 நாளாச்சுக்கு ஓடி விட்டார் அண்ணே. தாமரை ஓடி போய்ப்பாரு. அதனால என்ன கோபாலா என்ன நீதான் எப்படியாவது பகவானை கைலாசம் வைத்து வரணும்னா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா ஆடி மாயக்கண்ணை ஆடு மாடுகளை எல்லாம் பற்றி கொண்டு எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே விளையாடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 மச்சானை காணோம் என்று தேடாய் மச்சானை காணோம் என்று தேடாய் பசுவே ஏ பசுவே பசுவே ஆடு மாடுகளை எல்லாம் பற்றிக் கொண்டு நந்தவன தோட்டத்தில் வருகிறார். அப்படி நந்தவன தோட்டத்தில் வருகின்ற பொழுது கண்ணன் ஊதும் உள்ள ஆங்குல இசை கேட்டு என் ஆண்டனோ ஆகப்பட்ட சிவபெருமான் எப்படி ஆழ்கிறார் தெரியுமா? இது திமை 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 என்ற சிவனம் ஆடவே ஆதி சிவனம் ஆடவே அந்த சிவனே குமரனை கோப்பு ஒன்று மாடை மரளி கோப்பு ஒன்று மாடவே கோப்பில் ஆடிடாமல் ஒற்ற கோப்பது ஒற்ற கோப்பது அது தட்டது இட
உள்ளாங்குழலை இசைக்கும் சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு அங்கும் எங்கும் பகவான் தலை இசைத்துக் கொண்டு அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கின்ற உடனே பார்த்தார் ஆயர்வாடி மாயக்கண்ணே. என்னம்மா நம்ம அத்தான் பகவான் சரி அரக்கனுக்கு பயந்து இங்கதான் ஒழித்திருக்காரு போலய. நம்முடைய மச்சான் இங்கதான் இருக்காரு. உடனே பார்த்தார் ஆழ்வாடி மாயக்கண்ணை. சரி எப்படியாவது மச்சான் அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமதாயே அரளி மொட்டுக்கு வெளியில் நின்று கொண்டு ஆமா ஆழ்வாடி மாயக்கண்ணை அழைக்காரு. சரி ஆழ்வாடி மாயக்கண்ணை அழைக்க அத்தானோ அத்தா ஆமா மச்சானோ மச்சான் மச்சான். உடனே பகவான் நினைக்காரு மனசுக்குள்ள, சரி இந்த பொல்லாத அரக்கன்னா வெளியில வந்து மாமான கூப்பிடுதானோ மச்சான கூப்பிடுதானோ மானகட்ட பையன் ஆமா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு பகவான் நினைக்கிறார். என்ன நினைக்காரு? ஆயிரமா ஆடி மாயக்கண்ணை ஆமதாயே ஆண்டவன் சிவபெருமானை திருவிளையாடல சொன்னார். ஆமா திருவிளையாடல சொன்ன பிறகுதான் பகவான் மனசுக்குள்ள நினைக்காரு. என்ன நினைக்காரு? அப்ப வெளியில நிற்பது அரக்கண்ணை நம்ம மச்சான் கோபால கண்ணை வந்திருக்காரு. அங்க நிக்கிறது நம்முடைய சொந்தக்காரங்க தான் நிக்காங்க. நம்ம தப்பா நினைச்சிட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா ஆயிரமா ஆடி மாய கண்ணுடைய சத்தத்தை கேட்டு சத்தம் கேட்டு அரளி மொட்டுக்களை இருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தா அரளி மொட்டுக்களை வெளியில வந்து நிக்காரு. சரி